சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்க, அந்த 23ஆம் வசனத்திலே இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லியிருக்க. அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜெபத்தை குறித்து. ஜெபம் எப்படி ஆக்சுவலாக வேலை செய்யுதுன்றது. ஒன்று, மலையை பார்த்து, மலைனா என்ன பிரச்சனை, நம்முடைய நோய், நம்முடைய தரித்திரம், நம்முடைய இல்லாமை, நம்முடைய வறுமை, நம்முடைய மலை போன்ற பிரச்சனைகள், நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற விரோதிகள், இவைகள்லாம் மலை போன்ற பிரச்சனை மாதிரி இருக்குது. மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொல்றது முதல் ஸ்டெப். 2வது, தான் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கணும். சொன்ன பிறகு சொன்னபடியே ஆகும்னு விசுவாசிக்க வேண்டும். 3வது, அவன் சொன்னபடியே ஆகும். 3 ஸ்டெப் ஃபார்முலா ஜபத்துக்கு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் அப்படின்னா என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அப்ப பாருங்க, இதே 3 பாயிண்ட் ஃபார்முலா தான் அங்கேயே நடக்குது. மார்க் 11:23 மலையை பார்த்து சொல்றாரு, சொன்ன பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொல்றாரு, அப்புறம் சொன்னபடியே ஆகும். இந்த 3 ஸ்டெப் பாருங்க அப்படியே வருது ஆதியாகமத்தில். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அப்புறம் தான் என்ன ஆகுது, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்புறம் தான் அவரு அதை பார்த்தார். தொடர்ந்து பார்ப்போம் இந்த 3 காரியங்கள். ஒன்று, சொல்ல வேண்டும், பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும், பிறகு சொன்னபடியே ஆகிறது. சொன்ன உடனே ஆகிறது இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் வசனம் எப்படி வேலை செய்யுது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி விதை போல சென்று ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. அது விதை போன்ற நிலத்தில் போய் சேர்ந்து அது தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அப்புறம் அதனுடைய பலனை எப்படி பார்க்கிறோம், அது போலதான் வார்த்தை வேலை செய்கிறது என்பதை விசுவாசத்தை போதிக்கிறதுக்காக, இது எப்படி வேலை செய்யறது என்று காண்பிக்கிறதுக்காக தான் இயேசு அந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறாரு, அது பட்டு போயிட்டு என்பது அடுத்த நாள் தான் பார்க்கறாங்க. 24 மணி நேரம் ஒன்றும் பார்க்கல, கண்ணுக்கு ஒன்றும் புலப்படல, அந்த வழியா தான் போறாங்க, ஒன்றும் நடக்கல, அதே போலதான் இருக்கு மரம். அடுத்த நாள் வரும்போது பார்த்தா மரத்தில் ஒரு பெரிய மாற்றம். இப்பதான் பேதுரு சொல்றான், நீர் சபித்த மரம் பட்டு போயிட்டு என்று. அதுக்கு அவர் சொல்றாரு, பா தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிரு. 22ஆம் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன மாதிரி விசுவாசிக்கல பேதுருவே, நான் சொன்ன உடனே எனக்கு தெரியும் அது பட்டு போன மரம்னு சொல்லிட்டு போனோம், சொல்லி முடிஞ்ச உடனே பார்த்தா அப்படியே தான் இருந்தது, ஆனால் எனக்கு தெரியும் இந்த மரம் அவுட்டுன்னு. நான் போய் அங்கே போய் போதிச்சுட்டு தேவாலயத்துல எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வரும்போதும் பார்த்தேன், இந்த மரம் இந்த இலையெல்லாம் உள்ளதா இருந்தது, அப்படியே தான் நிற்கிது. இருந்தாலும் எனக்கு தெரியும் இது இனிமேல் ஒரு காலம் ஒருவன் இதில் கனி புசிக்கவே முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். பெத்தானியாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இலையெல்லாம் பட்டு போயிருந்தது, எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நான் நேத்தே சொல்லிட்டேனே, சொன்ன போதே எனக்கு தெரியும். நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன பண்ணியிருக்கிறேன், விசுவாசித்து கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு அது அப்படியே ஆனது என்று கண்டிருக்கிறேன். ஆகவே பேதுருவே, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் மாதிரி இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தினை உடையவனாயிரு. நாட் யுவர் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் பட் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். உன்னுடைய விசுவாச ரகம் அல்ல, தேவனுடைய விசுவாச ரகம். தேவனுடைய விசுவாசம் ரகம் என்ன, மலையை பார்த்து சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அப்புறம் அது சொன்னபடி ஆகிறது. இதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துகிறார் இயேசு. அது சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறார், 24ஆம் வசனம், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி 23 சொன்னபடி ஆகும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு 24ஆம் வசனம் அப்படியே கொண்டு ஜெபத்தில் கனெக்ட் பண்றார். ஏன் சொல்றாரு பாருங்க, ஆதலால், எல்லாம் சொல்லுங்க ஆதலால். ஆதலால்னா 23ஆம் வசனத்துக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். 23ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த கதை அப்படியே அத்திமரம் சபிச்ச கதை. அதை சொல்லிட்டு தான் மலையை பார்த்து எப்படி சொல்லணும்னு சொல்றாரு. நான் அத்திமரத்தை பார்த்து சொன்னது போல நீ மலையை பார்த்து சொல்லு, எதை வேணா பார்த்து சொல்லு. வேணும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாரு பாருங்க. சொல்றாங்க மலையை பார்த்து சொன்னா போயிடுமாங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, என்னவா இருந்தா என்ன, உன் வாயின் வார்த்தையினால உன் சூழ்நிலைகளை மாற்றலாம் என்று எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும்.
ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தெரியுற எக்ஸாம்பிள், பெரிய மலை யாரும் சொல்லுவாங்க நகரவே நகராதுன்னு, அதனால தான் வேணும்னு அதை யூஸ் பண்றாரு. முடியாதது கூட நிச்சயமா முடியும் விசுவாசத்துல அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் மலையை சொல்லுகிறார் அவர் வேணும்னே. ஒருத்தர் சொல்றாரு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா போயிடுமா, பிரசங்கம் பண்றாரு பாருங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரதர். I am extremely happy, extremely prosperous, extremely blessed, extremely glad. இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் சமாதானம், எக்ஸ்ட்ரீம் செழிப்பு, எக்ஸ்ட்ரீம் சுகம், எக்ஸ்ட்ரீம் ஆரோக்கியம் இதுல கொண்டு வந்து விட்டுருக்கிறது. ஹலோ, ஆமா நான் எக்ஸ்ட்ரீம் தான். நான் சொல்லுகிறேன் உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும், அதுக்கு தான் இயேசு அப்படி சொல்றாரு வேணுனே. மலையை பார்த்து, அத்திமரத்தை பார்த்து பேசினாரு, அவர் சொல்றாரு அத்திமரம் மட்டும் இல்லப்பா, இந்த அத்திமரம் என்ன, இது ஒரு சாதாரண காரியம், மலையே பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று வாயை திறந்து சொன்னா, என்ன போல நீ உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால, பிதாவாகிய தேவனை போல பிள்ளையா நீ இருக்கிறதுனால, அவரை போலவே இருக்கிறதுனால, உன்னுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. மலையை பார்த்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நீங்காத பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும், அதை பார்த்து நீ பேசினால், மலை கிட்ட போய் நின்று பேசினா போவோமாங்க? ஏன் உங்க பிரச்சனையை பார்த்து பேசி பாருங்களேன். மலையை விட்டுருங்க, உங்க பிரச்சனையே பெரிய மலையோட பெருசா இருக்குது, அதை சொல்லி பாருங்க, அதே போகும். ஒவ்வொரு நாளும் மலைகள் அகற்றப்படுகிறது, லிட்டரலா வாயின் வார்த்தைகளால். யாரோ ஒரு சொல்றாரு இந்த மலையை நகுத்தேன்னு, கடகடன் புல்டோசர்லாம் வருது, எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஹலோ, எப்படி நவுந்தது? ஒருவன் கட்டளையிட அது வேலை நடக்குது, அவ்வளவுதான். அப்ப கொண்டாந்து ஜெபத்தோட அதை கனெக்ட் பண்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, 24ஆம் வசனம். இதுக்கும் ஜெபத்துக்கு என்னங்க கனெக்ஷன்? அத்திமரம் பட்டு போறதுக்கும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்றதுக்கும் ஜெபத்துக்கு என்ன கனெக்ஷன்? இதுதான் ஜெபம். ஜெபம்னா என்ன? ஆண்டவர்கிட்ட போய் நல்லா அழுதங்க என் பிரச்சனையெல்லாம் சொல்லி, அது ஜெபம் இல்லை. ஐம் சாரி. ஹலோ, இன்னைக்கு பூரா ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையை சொன்னங்க, ஒரு நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆல் நைட் பிரேயர்ல கலந்து கொண்டு ஆல் நைட் பிரச்சனையை சொன்ன பிரதர், ஆல் நைட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா படுத்து தூங்கி இருந்தீங்கனாலும் கொஞ்சம் ரெஸ்டா இருப்பீங்க காலையில. இப்ப பிரச்சனையும் இருக்குது, தூக்கம் இல்லாம குழப்பமும் இருக்குது. உபவாச ஜபத்துல போய் பிரச்சனை சொல்லி அழுதம் பிரதர், அது ஜபம் இல்ல. ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது, எல்லாம் சொல்லுங்க ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது. அப்ப ஜபம்னா என்னன்னு சொல்றாரு? ஜபம்னா வேற ஒண்ணு இல்ல. நான் அத்திமரத்தை பார்த்து பேசினேனே அது போலவே, மலையை பார்த்து பேசுன்னு சொன்னனே அது போலவே, நீ வந்து உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, இல்லாமற் போ என்று சொல்லுவதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று, அப்படியே 23ஆம் வசனத்தில் இருக்க அந்த 3 பாயிண்ட் அப்படியே வருது பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுன்றது 23ல எங்க பொருந்தது? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, அதான் ஜெபம். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இது எதோடு சேருது? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அதுதான் அது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அதை எப்படி சொல்லலாம்? மலையை பார்த்து சொல்லிட்டு தான் சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். 3வது என்ன? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது அந்த 3வது பாயிண்டோட சேருது. என்ன பாயிண்ட் அது? அது அப்படியே ஆகும். பாத்தீங்களா? பெர்ஃபெக்ட் டீச்சிங் அப்படியே கொடுக்குறாரு இயேசு. அந்த 3 பாயிண்ட் அப்படியே எலாபரேட் பண்றாருங்க ஜெபத்துல. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொல்றதுதான் ஜெபம். சொல்லிட்டு சந்தேகப்படாம இருதயத்தில் விசுவாசிக்கிறது தான் எதை கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறது. அதை பெற்றுக்கொள்வீர்கள் தான் என்ன? அது அப்படியே ஆகும். நிறைய பேர் சொல்றாங்க இது என்னங்க, இது யாரும் சொல்லலையே ஜெபத்தை பற்றி. அது வந்து சரியான கும்பல்ல இருந்தா தான் அது வரும். ஏன் சொல்றேன்னா, சிலர் கேட்கறாங்க என்ன பிரதர் இது புதுசா இருக்க பிரதர், நானும் ஜெபத்தை பற்றி எவ்வளவு படிச்சிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன், இது யாரும் சொல்லலையே பிரதர். நீங்க ராங் கும்பல்ல இருந்திருக்கீங்க பிரதர். அது வேற கும்பல். அது உரிமிக்கிட்டு இருக்கிற கும்பல், பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கிற கும்பல், கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற கும்பல், கண்ணீர் விட்டாலாம் சரியா போயிடுன்னு நினைக்கிற கும்பல். நான் சொல்லுகிறேன், நீங்க இயேசு போதிக்கிறார், நான் போதிக்கல. இயேசு சொல்லுகிறார் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி.
இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நான் சேலஞ்ச் பண்ணுகிறேன் உங்களை, இதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சி வித்து பாருங்கள். பயிற்சி வித்து பார்க்கும்போது தான் இதனுடைய அருமை நமக்கு தெரியும். அப்ப வார்த்தைகளை பேசும்போது மலையை பார்த்து சமுத்திரத்தில் போன்னு சொன்ன உடனே என்னது, ஒரு விதை மாதிரி அது. அதனாலதான் ஒரு கேப் இருக்குது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிகள் என்ன அர்த்தம், உடனே ஒன்றும் ரிசல்ட் திடீர்னு காணப்படலை. ஆனா வார்த்தையை பேசிட்டீங்க, வார்த்தை விதை மாதிரி உள்ள போயிடுச்சு. நிச்சயமா இதனுடைய விளைச்சல் வரும், நிச்சயமா இதனுடைய விளைச்சல் உண்டாகும். ஆகவே மலையை பார்த்து சமுத்திரத்தில் போன்று சொன்ன உடனே உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டீங்க, வாழ்க்கையின் பதில பேச ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டீங்க, அது அப்படியே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாற ஒரு ஆரம்பம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. விதையை நட்டவன் விவசாயி விதையை நட்டுட்டு அப்புறம் போய் அழுதுட்டு இருக்கிறது இல்லை வீட்டில் உட்காந்து, என்ன பிரதர் வேலையை தான் நேற்று தான் அவ்வளோ வேலை செஞ்சு விதையை நட்டேன், இன்னைக்கு சோறு இல்லையா? கிடையாது. அவன் விதையை நட்டவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னு சொன்னா ஒன்றும் இல்லை, 3 மாசம் பொறுத்தா அறுவடை எனக்கு வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். ஒன்னொன்னுக்கும் ஒரு காலம் இருக்குது, அப்ப அறுவடை உண்டாக போறதுன்னு தெரியும். ஆகவே அவன் காத்து கொண்டு இருக்கிறான். இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், ஜெபத்தில் நீங்க இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பேசலைன்னா நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, பதிலுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சீரியஸ் பிசினஸ். ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். இது உங்க ஜெபத்தில் உங்களுடைய பங்கு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய பங்கு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? காட்ஸ் போர்ஷன். அது என்னது? அவருடைய வார்த்தை. அப்ப வியாதியா இருக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்கிறது, இந்த வியாதி என்னை சரியா வேலை செய்ய விடாம என்னை தடுத்து கொண்டிருக்கிறது, ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று. அப்போ உங்க போர்ஷன் அவர் போர்ஷன். உங்க போர்ஷன் என்ன? நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதை சொல்றீங்க. அவருடைய போர்ஷன் என்ன? அவர் பதில் என்னன்னு சொல்றாரு. அப்ப என் போர்ஷனை என்ன சொல்லிட்டேன்னா, சொன்ன பிறகு அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. என் போர்ஷனை அதோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். பிரச்சனையை சொன்னா ஒரு தடவை சொன்னா போதும், ஆனா அதனுடைய பதில சொன்னீங்க. எதுக்காக பிரச்சனையை சொல்றோம்? பிரச்சனையை சொல்றது எதுக்குன்னா பதில சொல்றதுக்காக தான். இந்த பிரச்சனைக்கு இதுதான் பதில், அதுக்கு தான் பிரச்சனையை சொல்றேன். திரும்ப திரும்ப பிரச்சனையை பேசி கொண்டிருக்க கூடாது. அடுத்த நாள் என்ன பேசணும்? உடைய தழும்புகளால் நான் குணமான் என்று எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதி இருக்கிறது. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆரோக்கியத்தில் நான் வாழுகிறேன், சுகத்தில் நான் வாழுகிறேன், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீர்கள். அந்த ஆசீர்வாதத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப நான் சொல்லுகிறேன், அவர் மதிக்கிறது என்ன? அவருடைய வார்த்தை. வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் எதை உயர்த்தி வைத்திருக்காருன்னு பார்த்து, அவருக்கு எதுவும் செல்லுன்னு பார்த்து அதன்படி வாங்க. கண்ணீரை உயர்த்தி வைக்கல, புலம்புறதை உயர்த்தி வைக்கல, அழுது புரண்டு கூச்சல் போடுறதை உயர்த்தி வைக்கல. அவர் எதை உயர்த்தி வைத்திருக்கிறார்? தம்முடைய வார்த்தையை எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் உயர்த்தி வைக்கிறபடினால அவர் எதை உயர்த்தி வச்சிருக்காருன்னு பார்க்கறது தான் ஸ்மார்ட். அந்த ஆள் தான் புத்திசாலி. அவருக்கு எது முக்கியம்? அவர் எது சொன்னா கேட்பார்? அவர் வார்த்தையை தான் கேட்பார். ஆகவே நான் வார்த்தையை பிடிச்சிட்டு அவர்கிட்ட போறேன் அப்படிங்கிறது தான் சரியான ஜெபம். மீதி எல்லாம் வெறும் மனுஷீக முயற்சிகளா இருக்கிறது. அப்ப நான் வார்த்தையை விட்ட உடனே விதை மாதிரி விதைச்சாச்சு, அது நடக்க போகுது. அப்ப அது நடக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அது அப்படியே ஆகும். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது என்ன ஆகிறது? ஒரு பெரிய பலனான அரண் போல அது என்னுடைய வாழ்க்கையில உருவாகிறது, என்னை கட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், ஜெபத்தில் நான் அதை சொல்லும் போது, அறிக்கை செய்யும் போது அது என்ன பண்ணுகிறது? என்னை கட்டி எழுப்புகிறது. ஒரு தடவை இயேசு வண்டியில் ஒரு பிசாசு பிடித்தவன் ஒருவன் கொண்டு வருகிறான், ஒரு தகப்பன் கொண்டு வர்றான் பையனை. சீஷரெல்லாம் துரத்த முடியலன்னு சொல்லி இயேசு விட்டு கொண்டு வர்றான். இயேசு சொல்றாரு, இந்த பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலே இன்றி வேற ஒரு நாள் போகாதுன்றார். இதை நிறைய பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க. ஆகவே என்ன சொல்றாங்க? 7 சனிக்கிழமை வாங்க பிரதர், உபவாசம் பண்ணி ஜெயிப்போம். 7 செவ்வாய்க்கிழமை. அவன் 7 செவ்வாய்க்கிழமை தாழ்வான ஆள். பிசாசு அதுக்குள்ளே அடித்து போட்டுருமே அவனை. 7 சனிக்கிழமை வாங்க, 7 செவ்வாய்க்கிழமை வாங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டால் இயேசு சொன்னாரியா, உபவாசத்தினால தான் போகும். இது பெரிய பிசாசு, இது பாம்பு பிசாசு, இது அந்த பிசாசாகும், இந்த பிசாசாகும், அப்படி தான் போகும். சொன்னவர் என்ன செஞ்சார்? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மட்டும்தான் இது போகும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு? போ பிசாசு என்ன போயிடுச்சு. அது அதை ஏன் வாசிக்கல?
சொன்னவர் சொன்னது சரி, சொன்னதையும் எடுத்துக்கங்க, பைபிளை கரெக்டாக சிந்திங்க. சொன்னார் சரி, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகணும். அப்புறம் என்ன பண்ணார்? நான் உபவாசம் இருந்துடுறேன், அப்புறம் கூப்பிட்றோன்னு என்னாரா? 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு வாப்பா அப்படின்னாரா? நான் சொல்லுகிறேன், அவர் எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த உபவாசம் ஜெபம்லாம் அவருக்கு சாதாரணமாக எப்போவுமே வாழ்க்கையில் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் என்று சொன்னால், அந்த உபவாசம் ஜெபத்தின் போது இவர் கட்டப்படுகிறார், வசனம் இவருக்குள்ளே வச்சு கட்டப்படுகிறது, இவர் ஸ்ட்ராங் ஆகிறாரு, இவர் உள்ள பலத்தால் நிறைகிறாரு. ஆகவே உபவாசத்தினால ஜெபத்தினால இது போகும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவர் ஏற்கனவே ரெடியா இருக்கிறார், உபவாசம் ஏற்கனவே பண்ணியாச்சு. இவன் சாகர நேரத்தில் வந்திருக்கான், இவன்கிட்ட போய் நான் உபவாசம் இருந்துட்டு வர்றேன்னா டைம் இல்லை இவனுக்கு, இவன் இப்போ உடனே பிரச்சனை தேவை. அதனால தான் சொல்றாரு, இது உபவாசத்தினால ஜெபத்தினால போனா. அப்பனா என்ன அர்த்தம்? சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? நீ சாதாரண நேரத்தில் என்ன பண்ணணும்? இப்படி விசுவாச வார்த்தைகளை பேசி, இதை கவனிச்சு, இந்த வார்த்தைகளை அதிகமாக அறிந்து கொண்டு அதுல கவனம் செலுத்தி உன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பிசாசுக்கு நேரம் வரும்போது என்ன பண்ணலாம்? ஒரே வார்த்தை, போ பிசாசு அப்படின்னு சொல்லும் போது அது போகிறது. அதைத்தான் அப்படி சொல்றாரு. போய் உபவாசம் பண்ணிட்டு அப்புறம் துரத்துன்னு சொல்லல அவரு, ஏன்னா அவரே உடனே துரத்திட்டாரு. அது அப்போ உபவாசம் எதுக்கு, ஜெபம் எதுக்கு? பாருங்க, நல்லா கவனிங்க. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் போகணும். அப்போ உபவாசம் ஜெபத்தினப்ப என்ன பண்றோம்? உபவாசத்தினப்ப என்ன பண்றோம்? பைபிளை மற்ற நாளில் வாசிக்கிறத விட அதிகமா வாசிக்கலாம். இல்லைன்னா உபவாசத்துக்கு அர்த்தமே கிடையாது, இல்லையா? மற்ற நாளில் சாப்பிட்றதுக்கு நிறைய நேரம் செலவழிக்கிறோம். இன்னைக்கு சாப்பிட்ற நேரத்தை கூட விட்டுட்டு என்ன பண்றோம்? பைபிள் இன்னும் அதிகமாக வாசிக்கிறோம். உபவாசம் கர்த்தரை மாத்துறதுக்கு இல்லை, என்ன மாத்துறதுக்கு? ஏன்னா கர்த்தர் மாறாதவர், அவரை மாற்றத்துக்கு உபவாசம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. எந்த உபவாசம் அவரை மாற்ற போறதில்லை. நீங்கள் 40 நாள் இருந்தாலும் சரி, 400 நாள் இருந்தாலும் சரி, அவர் மாற போறதில்லை. நம்ம தான் உபவாசம் மாத்துது. அப்போ நான் பைபிளை வாசிக்கணும். எனக்கு நேரம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பல வேலைகள் வந்துடு. அதனால திடீர்னு ஒரு நாள் தனியாக போயிட்டு உபவாசம் இருந்து கதவு மூடிக்கிட்டு பைபிளையே வாசிக்கிட்டு இதையே கவனம் செலுத்தி இதையே என் உள்ளத்தில் வைக்கிறேன். அப்போ அடிக்கடி அதை செய்யும்படியா நான் தூண்டப்படுகிறேன். எனக்கு தெரியுது ஆவியில எனக்கு அது அவசியம் என்று, என்ன கட்டி கொள்வதற்காக நான் அடிக்கடி பண்ணுகிறேன். அதை எனக்கு பசியா இருக்குது, எனக்கு நான் இதை இன்னும் சரியா செய்யணும், எனக்கு நான் அதை சரியா செய்யலையே, இன்னைக்கு நான் சரியா செய்வோன்றதுனால நான் உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் இருக்கும்போது நான் உள்ள கட்டப்படுகிறேன், ஏன்னா வசனத்துக்கு அதிகமாக நான் கவனம் செலுத்துகிறேன். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றேன்? ஏன் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும்? ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையே நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? ஜெபம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? சிலருடைய ஜெபம்லாம் யூஸ்லெஸ். ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையே நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் யாரு, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, அவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன, இதையே பேசி கொண்டிருக்கிறேன். இதையே பேசி கொண்டிருக்கும் போது ஒரு பலத்த அரண் மாதிரி என்னை சுற்றி உருவாகி விடுகிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த 3 பாயிண்ட்டை. மலையை பார்த்து சொல்ல வேண்டும், எல்லாம் சொல்லுவோம். மலையை பார்த்து சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். இதுதான் ஜெபம். எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜெபம்னா என்னன்னு குழப்பமே இருக்கக்கூடாது. என்ன பண்ண போறேங்கிற குழப்பமே இருக்கக்கூடாது. என்னன்னு திட்டவட்டமாக தெரியணும். அதனால தான் இந்த 3 காரியங்களை நான் சொன்னேன். ஜெபம்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் மலையை பார்த்து நீங்கள் பேசுகிற நேரம். என்ன பதில் வேணுமோ அதை பேசுகிற நேரம். நான் அதிகமாக அதை போதிக்க போகிறேன் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேணும். ஏன்னா அதுதான் பதில். ஏன் தேவனுடைய வார்த்தையை பேசணும்? அதுதான் பதில். தேவனுடைய வார்த்தையை வாயிலிருந்து எடுத்துகிட்டு பாருங்க, நமக்கு வெறும் பிரச்சனையை தான் பேச முடியும், வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை வாயில போடும்போது தான் பதிலை பேசுகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா மலையும் பார்த்து நான் பேசுவதே ஜெபம். தரித்திரம் என்கிற மலை, வியாதி என்கிற மலை, பாரம் என்கிற மலை, குடும்ப பிரச்சனைகள் என்கிற மலை, எல்லா விதமான மலைகளும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமற் போகும். மலையை பார்த்து நான் பேச முடியும். தேவனைப் போலவே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லும் போது அது ஒன்றுமில்லாமல் ஆகிறது. என்னுடைய வாழ்க்கையின் மலைகள் எல்லாம் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. மலை போன்ற பிரச்சனைகள் என்னை ஒன்று செய்ய முடியாது. என்னுடைய நாவின் வார்த்தைகள் அதைவிட வல்லமை உள்ளதாக, அதைவிட பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
மலையை காட்டிலும் பலன் உங்கள் நான் வார்த்தைக்கு இருக்குது. உங்கள் பதில் எவ்வளவு தூரத்தில் இருக்குது? நிறைய போஸ்ட் கார்டு எடுத்து எல்லா இவாஞ்சலிஸ்டுக்கும் எழுதிட்டு இருக்கிறேன் பிரதர் என்னாதீங்க. அவ்வளோ தூரத்தில் இல்லை பதில். மூக்குக்கு கீழே நாக்கில் இருக்குது. ஹலோ, மூக்குலேருந்து நாக்குக்கு எவ்வளோ தூரம்? வெறும் 1 இன்ச்சு தான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்க கொஞ்சம். நீங்கள் இப்படி போய் அப்படி கூட எடுக்க வேண்டியதில்லை. உங்கள் பிரச்சனைக்கான பதிலை கையை கூட நீட்ட வேண்டியதில்லை. சும்மா வாயை திறந்தா போதும். இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டாரு. எஃபர்ட் கேட்க வேண்டியதில்லை. உங்கள் பிரச்சனைக்கு பதில் வேணும்னு சொல்லி என்ன தேடி வர வேண்டியதில்லை. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கை என்ன அஸ்திபாரமாக கொண்டதில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கான பதிலை கர்த்தர் என்னங்க வச்சிருக்காரு? உங்கள் வாயிலேயே வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி தூரத்தில் இல்லை, உங்ககிட்டே இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்கள் வாய் உங்களோடய போகிறது. ஹலோ, நீங்கள் படுத்திருக்கும் போது உங்களுடைய வாய் உங்களோடய இருக்கிறது. எந்திரிக்கும் போது உங்களுடைய வாய் உங்களோடய இருக்குது. உங்கள் வாயை விட்டு நீங்கள் பிரியவே முடியாது. அதனால தான் சொன்னார், இந்த வார்த்தைகள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஏன்னா உங்களை விட்டு பிரியாதது இந்த வாய். அதனால வார்த்தை அதில் போட்டு, இந்த வார்த்தை உன்னுடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். வாயை விட்டு பிரியாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அது பிரியவே பிரியாது.